பசியின் கொடுமையில் உணவுக்காக தவித்து வரும் குழந்தைகள். இந்த பொன்னாடு உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய்? நிவாரண முகாம்களை தேடி ஓடியும் ஏமாற்றமே மிஞ்சியதா? உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தா? அங்கும் சுட்டு கொலை செய்யப்பட்டார்களா? கடந்த 14 மாதங்களில் மட்டும் 14,500 குழந்தைகள் பலியானார்களா? கண்ணீரே வழித்துணையா? IPL கொண்டாட்டங்கள் நம் கண் முன்னே இருக்கிறது. உலகின் மறுமூலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாமே தெரிந்தவன் நீ. ஐநா அண்மையில் கூறிய தகவல் உலகிலேயே மிகவும் பசியாலும் உயிரிழப்பு நிறைந்த ஒரு பகுதியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது காசா என பதிவை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர். ஆம், கடந்த 2023 அக்டோபர் மாதம் அந்த போர் தொடங்கியது. அதிலிருந்து இன்று வரை 6,35,000 மக்கள் குடிபெயர்ந்து சென்று இருக்கிறார்களா? 54,500 பேர் மாண்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இது குறித்து யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் கேத்தலின் ரசல்ஸ் தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதில் இந்த குழந்தைகள் போரை தொடங்கவில்லை, ஆனால் கடந்த 14 மாதங்களில் 14,500 குழந்தைகள் பலியாகி இருக்கின்றனர் என அதிர்ச்சிகர பதிவை வெளியிட்டிருக்கிறார். மத்திய காசாவின் பெயர் அல் பாலா என்ற பகுதியில் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், மக்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ள முகாம்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருந்த போதே கடந்த ஆண்டு பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதிலும் நிவாரண முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 40 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பலரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. WHO உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் ஒரு நாளைக்கு சுமார் 160 குழந்தைகள் இந்த தாக்குதலுக்கு பலியாகி உள்ளனர் என்ற தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். உலகத்தின் அமைதிக்கு போர் ஒரு ஆயுதமாக முன்னெடுக்கலாமா? உலகத்தின் அமைதிக்கு போர் ஒரு முடிவை தருமா? கருத்துக்களில் கதைப்போம்.